இட்ஸ் ஃப்ரைடே vlog. லஞ்சுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். இது வந்து நான் அடிக்கடி சொதப்புற ஐட்டம். ஏன்னா எப்போவுமே செய்கிற மாதிரி செஞ்சாலே எப்போவுமே சூப்பராக வரும். ஆனால் எப்போயுமே நான் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்போயுமே சொதப்பிடுறது. ஆனால் இந்த தடவை நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. கொத்தமல்லி எல்லாம் 3 பச்சை மிளகா, புதினா, இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சி சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு பச்சை மிளகாயும் வரமிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருந்தேன். பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கடையில் தான் செஞ்சுருந்தேன். பெரிய வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வரமிளகா, பூண்டு, சீரகம், உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு மட்டும் வச்சுட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா அவ்வளோதான். இந்த தடவை நான் பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணலை, டிஷ் வாஷர்லேயே போட்டாச்சு. ஏன்னா இந்த தடவை ரொம்ப குளிராக இருக்குது, இங்கே எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால் டிஷ் வாஷர்லேயே போட்டாச்சு. இந்த தடவை நான் பிரியாணி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்தது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி கத்திரிக்காய் கடையில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.